இரவு நேர பரிசுத்த ஆவியின் மறுவாழ்வு தரும் அற்புத ஜெபம். எரேமியா தீர்க்கதரிசி. இவர் அழிந்து போன எருசலேமின் மீட்பிற்காக கண்ணீரோடு ஜெபித்தவர். ஆண்டவரே, எங்களை உம்மிடத்திற்கு திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். எங்கள் நாட்களை பூர்வ காலத்தில் இருந்தது போல புதியவைகளாக்கும் என்று உருக்கமாக வேண்டியவர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நிசப்தமான இரவு வேளையில் உம்முடைய மார்பில் சாய்ந்து என் மன பாரங்களை இறக்கி வைக்கிறேன். தன் தேசத்தின் அழிவைக் கண்டு அழுது பின் அதன் மீட்பிற்காக போராடி ஜெபித்த எரேமியா தீர்க்கதரிசியைப் போல நானும் இன்று என் வாழ்வின் உடைந்த பகுதிகளுக்காக உம்மிடம் கதறுகிறேன். ஏனென்றால் இவர்கள் உன்னை தள்ளுண்டவள் என்றும் விசாரிப்பாரற்ற சீயோன் என்றும் சொல்லி உனக்கு இட்ட பெயரி நிமித்தம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17 என்ற அசைக்க முடியாத வாக்குத்தத்தத்தின்படி இந்த நள்ளிரவில் என் வாழ்வின் ஆழமான காயங்களை தொடுவீராக. மற்றவர்கள் என்னை கைவிட்ட இடத்திலும் இவனுக்கு இனி வழியே இல்லை என்று உலகம் ஏளனம் செய்த இடத்திலும் நீர் எனக்காக எழுந்து நின்று நான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிபோன கௌரவத்தையும் மீண்டும் எனக்கு திரும்ப கொண்டு வரும் ஒரு மகா பெரிய அதிசயத்தை செய்யும்படி உருக்கமாக வேண்டுகிறேன். அதிசயங்களின் ஆவியானவரே, என் பொருளாதார தட்டுப்பாடுகள், தீராத சரீர பிணிகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கும் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் யாவற்றிற்கும் இன்று இந்த வினாடியே ஒரு தெய்வீக தீர்வை கட்டளையிடுவீராக. எரேமியா சிறைச்சாலையில் இருந்தபோது அவருக்கு எட்டாத காரியங்களை வெளிப்படுத்தியது போல நான் உறங்கும் இந்த வேளையில் என் மூடிய வாசல்களை திறந்து புதிய வெற்றிக்கான வழிகளை எனக்கு உருவாக்குவீராக. என் கடன் சுமைகள் யாவும் கடலில் விழும் கல்லாய் மறையட்டும். என் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை பாய்ந்து ஒரு புதிய ஆரோக்கியத்தை தரட்டும். இதுவரை நான் கண்டிராத மேன்மைகளை என் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நான் நிம்மதியாக கண் மூடுகிறேன். நாளை நான் விழிக்கும்போது என் வாழ்வில் ஒரு புதிய வசந்தமும் இழந்தவை யாவும் இரட்டிப்பாக திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியும் என் முகத்தில் பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.